வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இது ஒரு அரசியல் பதிவு. இந்த அரசியல் பதிவை என்ன பேசுறதுக்கு எந்த நிகழ்வு என்ன தூண்டுச்சு அப்படின்னா, திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியோட அஇஅதிமுக வேட்பாளராக திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அது என்னை எந்த வகையில் ட்ரிகர் பண்ணிச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். திருமதி லீமா மார்டின் அவர்களுக்கும் அஇஅதிமுகவுக்கும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். திரு சாண்டியாகோ மார்டின் கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு இந்தியாவோட லாட்டரி கிங் அப்படின்னு அழைக்கப்படுற ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரும் உழைப்புல இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய ஆனுவல் டர்ன் ஓவரே 15,000 கோடின்றாங்க. அவருடைய மார்டின் குரூப்போட மொத்த மதிப்பு 25,000 கோடிக்கு மேல போகும். எத்தனையோ பிஸ்னஸ் இருக்கு அவங்களுக்கு. லாட்டரியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு எஸ்எஸ் மியூசிக்லாம் அவங்களோட தான். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்து எத்தனையோ பிஸ்னஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவருடைய வளர்ச்சி அபரிமிதமானது. லாட்டரி மூலயமா வளர்ந்தவர். அவருடைய சின்ன ஒரு சர்க்கிள் எங்கே வந்துச்சு, அவருடைய மொத்த பிஸ்னஸ் உலகத்துலேயுமே சின்ன சர்க்கிள் எங்கே வந்துச்சு அப்படின்னா 98 பாண்டிச்சேரியிலையும் 2003 தமிழ்நாட்டிலையும் லாட்டரியை தடை பண்ணும்போது தான். கிட்டத்தட்ட அதுதான் அவர் அந்த சர்க்கிள்ல இருந்து அவர் அப்போ ஒரு சர்க்கிள் வந்துச்சு. அதுலேருந்து அவர் எப்படி மீண்டெழுந்து ஃபீனிக்ஸ் பறவையாக வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்படின்ற அவர் எந்த வகையில் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறாரு. சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு போனவர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நேபாள், பூட்டான் மற்ற நாடுகளுக்கும் போய் அவருடைய தொழிலை விரிவடைய வச்சு, அதாவது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமே அவரோட லாட்டரி விற்பனை இருந்தபோது தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் அது இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு கேரளாவில் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காரு. கேரளாவில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டில் போய் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட லாட்டரி கிங்னா அவர் தான். அவருடைய மனைவி தான் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள். இவங்களுக்கு 2 மகன்கள், ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின், ஜோஸ் டெய்சன் மார்டின், அப்புறம் ஒரு பொண்ணு டெய்ஸி மார்டின். இந்த டெய்ஸி மார்டின் அவங்களுடைய கணவர் தான் நம்ம ஆதவ் அர்ஜுனா. இந்த ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அண்ட் ஜோஸ் டெய்சன் மார்டின் இவங்க 2 பேரும் அவங்களுடைய அப்பாவோட பிஸ்னஸை ஒட்டுமொத்தமாக பார்த்துக்கிறாங்க. இதை தாண்டி ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வர்றது யாரு அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா வந்துடுறாரு. அவர் முதல்ல திமுகவில் இருக்காரு. 2001 எலெக்ஷன் அப்போ வார் ரூம்ல இருந்து பிரசாந்த் கிஷோரோட நெருக்கமாக இருந்து அவர் திமுகவோட வெற்றிக்கே கிட்டத்தட்ட அவருடைய பங்களிப்பு பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு போறாரு. இப்போ அவர் தாவைக்கால இருக்கார். அவர் இப்போ வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட போகிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம திரு சாண்டியாகோ மார்டினோட மூத்த மகன் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அவருக்கு வருவோம். அவர் பாண்டிச்சேரியில் செட்டில் ஆகி பாண்டிச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு அங்கே அவர் பாண்டிச்சேரியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. கிட்டத்தட்ட அவர் ஜெயிச்சார்னா ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி அவர் அமைச்சராகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து 3ஆவதா அரசியலுக்கு வர்றவங்க திருமதி லீமா மார்டின். அரசியலுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லாமல் இவங்க ஒரு ஆதவ் அர்ஜுனா திமுகல இருந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து இப்போ தாவைக்கல் இருக்காரு. சார்ல்ஸ் மார்டின் ஏற்கனவே சில அமைப்புகள்லாம் வச்சிருந்தாரு. அரசியலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். ஸோ அவரும் ஒரு கட்சி ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் அவர் இருக்காரு. இதில் லீமா மார்டின் அவர்கள் எந்த விதமான அரசியல் பின்புலமும் அரசியல் அனுபவமும் அரசியலுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் சமூக சேவை நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு அஇஅதிமுகவோட அவங்களுக்கும் முதல்ல லால்குடிக்கு என்ன சம்மந்தம்? அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான், பக்கத்தில் இருக்கிறவங்க தான், ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்தவங்க தான். பட் அவங்களுக்கும் லால்குடிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அமித்ஷாவோட ஒரு வார்த்தையில் 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு வார்த்தையில் அவங்க அஇஅதிமுகவோட லால்குடி சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, அமித்ஷா இதில் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா, அது வருஷம் இப்போது கரூர் சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் தாவேகா சார்பாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் கொடுக்கப்பட்டது. அது முழுக்கவே ஆதவ் அர்ஜுனாவோட பணம் தான் அப்படிங்கிறது தெரியும். ஆதவ் அர்ஜுனாவுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருதுன்னா மொத்தமாக அவருடைய மாமனார் மார்டினோட பணம் தான். அவருக்கு எங்கேருந்து வருதுன்னா மொத்தமாக வடகிழக்கு மாநிலங்களில் இருக்க லாட்டரியில் அப்பாவி மக்கள் செத்து அப்பாவி மக்களோட ரத்தம் தான் அந்த பணம். அதை தான் கரூர் ரத்தம் தான் ரத்தத்தை சரி பண்ணியிருக்கு.
இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க எதுக்கு இவ்வளவு அதிரடியாக வந்து இந்த 2026 நடக்கிற தமிழ்நாடு பாண்டிச்சேரி எலெக்ஷனில் ஒட்டுமொத்த குடும்பமும் இறங்கி வேலை பார்க்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கும் எலெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இவங்க மேலே சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்களே இவங்க மேலே எவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது, இடியிலேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லாருமே எவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய தேர்தல் வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் அதிகமான தேர்தல் பத்திரங்கள், அது சமீபத்தில் தான் ஒரு 10 ஆண்டுகளாக தான் தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக அரசியல் கட்சிக்கு நிதி கொடுக்கறது இருக்குது. அந்த தேர்தல் பத்திரங்களில் அதிகமாக வாங்கினது யார் அப்படின்னா ஃபார்ச்சூன் குரூப் அப்படின்னு சொல்லலாம். அது திரு சாண்டியாகோ மார்டின் அவரோடது. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 2019 2024 தேர்தல் ஆணைய விவரங்கள் படி கிட்டத்தட்ட 1400 கோடிக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. அதில் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 40% வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு போயிருக்கு, மேற்கு வங்க லாட்ரி பிஸ்னஸ்க்காக. அதில் 35% மேலே ரெண்டாவதாக வந்து கிட்டத்தட்ட 500 கோடி திமுகவுக்கு அஃபிஷியலாக கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் லாட்ரி பிஸ்னஸே இல்லாத தமிழ்நாட்டில் எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு அதை தாண்டி நிறைய பிஸ்னஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அவங்களுடைய இந்த 25,000 கோடி மதிப்புள்ள அந்த மொத்த குரூப்பும் பேஸ்ட் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர். அதனால தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 2021 எலெக்ஷனில் எப்படி இருந்தாலும் டிஎம்கே தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 503 கோடி அஃபிஷியலாகவே தேர்தல் பத்திரம் மூலியமாக திமுகவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அது தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவங்க இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதிகமான பணம் வந்து ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்தந்த எலெக்ஷனில் இப்போ போன எலெக்ஷனில் திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்த மாதிரி அடுத்தடுத்த எலெக்ஷனில் அவங்க யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 500 கோடி அந்த மாதிரியான ஒரு மொத்தமான ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த ஊரில் அந்த மாநிலத்தில் பிஸ்னஸ்க்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கிறது. இது எல்லா பிஸ்னஸ் மேனும் பண்ணுறது தான். இதை தாண்டி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 3 பேர் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், அதுவும் அதில் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தவங்கலாம் வந்து எதுக்கு இப்போ திடுப்புன்னு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் குதிச்சு தமிழ்நாட்டில் 2 தொகுதியிலையும் பாண்டிச்சேரி ஒரு தொகுதியிலையும் போட்டிடுறாங்க அப்படின்னா அதிகாரத்தில் பங்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து மீண்டும் ஒரு சுடுகாடாக மாற்ற போகிறாங்க. அதாவது லாட்ரி அப்படிங்கிறது வந்து குடிக்கு எந்த விதமான ஒரு மேலே கீழெல்லாம் கிடையாது. குடிக்கு சமமான ஒரு போதை, ஒரு உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லலாம். சரியான வார்த்தை உயிர்கொல்லி. லாட்டரி ஒரு உயிர்கொல்லி. மது எப்படி நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடோ அதே மாதிரி லாட்டரி வந்து நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. மது மூலியமா எப்படி அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ அதே மாதிரி லாட்டரி மூலியமும் அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். ஆனால் மது எப்படி மக்களை கொள்ளுதோ அந்த மாதிரி லாட்ரி வந்து மக்களை கொள்ளுது. இது நம்ம பார்த்துருக்கோம். 2003 அப்புறமா அந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலை, ஏன்னா அது தடை செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லாட்டரியால் அழிந்த குடும்பங்கள் எத்தனை அப்படின்னு. இப்போ குடியால் அழிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல குடும்பங்கள், அந்த மாதிரி லாட்டரியால் அழிந்த குடும்பங்கள் எத்தனை தமிழ்நாட்டில். குறிப்பாக இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் இன்னைக்கு வரைக்குமே அதனால எவ்வளவு தற்கொலைகள், எவ்வளவு குடும்பங்கள் கஷ்டப்படுது. அதில் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் ஏழை மக்களோட ரத்தம். பணக்காரன் அவனும் லாட்டரி வாங்கி அவன் பொழுதுபோக்குக்காக 1-2 வாங்குவான். பட் சம்பாதிக்கிற காசு பணக்காரன் சரக்கு அடிக்கிற மாதிரி தான். அவன் ஏதோ பொழுதுபோக்குக்காக குடிக்கிறவன் மொத்த காசையும் ஒரு நாள் முழுக்க உழைச்சி அந்த மொத்த காசையும் சாயந்தரம் போயிட்டு சரக்கு கடையில் கொண்டு போய் கொடுத்து அழிச்சிக்கிறாங்களா தங்களே. அதே மாதிரி தான் லாட்ரியும். மொத்த நாளும் ஒரு நாள் முழுக்க உழைச்சி அதில் வர்ற காசை அப்படியே கொண்டு போய் மொத்தமாக லாட்ரி வாங்குறது அப்படின்றது வந்து மக்களை உயிர்கொல்லியாக இருந்ததுன்றதுனால தான் தமிழ்நாட்டில் வந்து அந்த லாட்ரி தடை செய்யப்பட்டது பாண்டிச்சேரியிலையும். இப்போ இவங்களோட எண்ணம் என்னென்னா, நம்ம அதிகாரத்தில் வந்துட்டா, அதிகாரத்துக்கு நெருக்கம் கொடுத்து அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருந்தால் இந்த லாட்டரி தடை செய்யப்பட்ட லாட்டரியை தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் திருப்பி கொண்டாடலாம் அப்படின்றதுனால தான் தாவக ஜெயிச்சா ஆதவர்ஜுனா மூலியமாக, அதிமுக ஜெயிச்சா லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் மூலியமா, திமுக ஜெயிச்சிச்சுன்னா அவங்க தான் ஏற்கனவே காசு கொடுத்து வச்சிருக்காங்களே போன எலெக்ஷன்ல. இந்த எலெக்ஷன்ல எவ்வளோ கொடுக்க போறாங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தல் ஆணைய அறிவு மூலியமா தெரியும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 3 முக்கியமான அடுத்து ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு பேசப்படுற 3 முக்கியமான கட்சிகள்லையும் 2 கட்சியில் அதிகாரமும் 1 கட்சியில் காசும் கொடுத்து வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில் அடுத்து அவங்க மருமகன் காசு கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய ஒரே இலக்கு குடும்பமாக தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் லாட்டரி திரும்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா,
தடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தாவேக விஜய் முதலமைச்சரானா ஆதவ அர்ஜுனா மூலியமா, எடப்பாடி முதலமைச்சரானா திருமதி லீமா ரோஸ் மூலியமா, திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சரானார்னா அவங்க கொடுத்துருக்க காசு மூலியமா, அது மாதிரி பாண்டிச்சேரியில் ஜோஸ் சார்லஸ் அவர் மூலியமா. ஸோ எப்படினாலுமே அவங்க லாட்டரியை கொண்டு வரதுக்கான அனைத்து முயற்சிகளும் பண்ணுவாங்க. அதில் அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு எனக்கு நினச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குது. இப்போ நம்ம குடியை எப்படி எதிர்கொள்கிறோமோ, வேறு வழியே இல்லாமல் அதோடயே சேர்ந்து வாழ்கிறோமோ அப்படி தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். தனி மனித விழிப்புணர்வு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் லீமா ரோஸ் மார்ட்டினை தோற்கடித்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில், அல்லது ஆதவ அர்ஜுனாவை தனிப்பட்ட முறையில் தோற்கடித்தாலும் சரி, இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் அதிமுக தாவேக, அந்த 3ல் யாரோ ஒருத்தவங்க தான் வர போகிறாங்க. அந்த தலைமைக்கு நெருக்கமாக தான் இவங்க எல்லாருமே இருக்க போகிறாங்க. அப்படிங்கும் போது அதுக்கான முயற்சிகள் அவங்க முழு மூச்சை எடுப்பாங்க. அதில் இவங்க ஜெயிச்சாலுமே மக்கள் விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் அவங்க மக்கள் தங்களுடைய உயிரை தாங்களே காப்பாற்றிக்க முடியும். அதை தவிர சொல்கிறதுக்கு இன்னும் இல்லை. தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை நினச்சா, தமிழ்நாட்டு ஏழை மக்களோட லாட்டரி மூலியமாக அவங்க படப்போகிற கஷ்டத்தை நினச்சா ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.